அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். எல்லாம் புதிதாய் மாற்றி விட்டார். கர்த்தர் தந்த வாக்குகளை ஆண்டில் சுதந்தரிப்போம். புதிய ஆண்டு தந்து விட்டார். எல்லாம் புதிதாய் மாற்றி விட்டார். கர்த்தர் தந்த வாக்குகளை இந்த ஆண்டில் சுதந்தரிப்போம். எதிர வந்த சத்துருக்கள் இனியும் நம்மை தொடரவில்லை. எதிராய் வந்த சத்துருக்கள் இனியும் நம்மை தொடரவில்லை. இம்மட்டும் நம்மை நடத்தினவர் என்றும் சோர்ந்து போவதில்லை. ரட்சிக்க துடிக்கும் கர்த்தர் கரம் என்று குறுகி போவதில்லை. இம்மட்டும் நம்மை நடத்தினவர் என்றும் சோர்ந்து போவதில்லை. ரட்சிக்க துடிக்கும் கர்த்தர் கரம் என்றும் குறுகி போவதில்லை. வாய்க்காலோரம் நடப்பட்டு வருத்தமின்றி கனி கொடுப்போம். வாய்க்காலோரம் நடப்பட்டு வருத்தமின்றி கனி கொடுப்போம். வேர்கள் எல்லாம் தண்ணீருக்குள் செய்வரெல்லாம் வாய்க்க செய்வார். வேர்கள் எல்லாம் தண்ணீருக்குள் செய்வதெல்லாம் வாய்க்க செய்வார். இம்மட்டும் நம்மை நடத்தினவர் என்றும் சோர்ந்து போவதில்லை. ரட்சிக்க துடிக்கும் கர்த்தர் கரம் என்றும் குறுகி போவதில்லை. இம்மட்டும் நம்மை நடத்தினவர் என்றும் சோர்ந்து போவதில்லை. ரட்சிக்க துடிக்கும் கர்த்தர் கரம் என்றும் குறுகி போவதில்லை. எல்லாம் இழந்து தனிமையிலே கல்வி கடலில் அமைந்தாலும் எல்லாம் இழந்து தனிமையிலே கல்வி கடலில் அமைந்தாலும் இழந்த அனைத்தும் திருப்பிக் கொள்வோம். ஒன்றும் அதிலே குறையாதே. இழந்த அனைத்தும் திருப்பிக் கொள்வோம். ஒன்றும் அதிலே குறையாதே. புதிய ஆண்டு தந்து விட்டார். எல்லாம் புதிதாய் மாற்றி விட்டார். கர்த்தர் தந்த வாக்குகளை இந்த ஆண்டில் சுதந்தரிப்போம். எங்கள் வந்த சத்துருக்கள் இனியும் நம்மை தொடரவில்லை. எதிராய் வந்த சத்துருக்கள் இனியும் நம்மை தொடரவில்லை. இம்மட்டும் நம்மை நடத்தினவர் என்றும் சோர்ந்து போவதில்லை. ரட்சிக்க துடிக்கும் கர்த்தர் கரம் என்றும் குறுகி போவதில்லை. நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம். காருண்யத்தை என்று போற்ற வந்தோம். வார்த்தையினால் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உள்ளவரை ஒன்று குறையாமல் பார்த்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம். காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். காற்றும் இல்லை மழையும் இல்லை ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. காற்றும் இல்லை மழையும் இல்லை ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரை. உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர். மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர்.
நடத்தி வந்தீர் மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர் வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர் வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர் நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவர் ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவர் நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவர் ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவர் கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தீர் கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தீர் வார்த்தையினால் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர் வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர் நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவர் ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவர் நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவர் ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவர் வெட்டப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே வெட்டப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர் வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர் நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவர் ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவர் நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவர் என்று குறையாமல் காத்திடும் நல்லவரை நன்றி சொல்லி உமை பாட வந்தோம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம் நனப்பாவே இருப்பவரே ஏசையா உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா என் நனப்பாவே இருப்பவரே ஏசையா உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா அப்பா அம்மா நீங்கதான் ஆசையெல்லாம் நீங்கதான் ஆதரவு நீங்கதான் ஆறுதலும் நீங்கதான் அப்பா அம்மா நீங்கதான் ஆசையெல்லாம் நீங்கதான் ஆதரவு நீங்கதான் ஆறுதலும் நீங்கதான் என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் சொல்லுதையா என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் சொல்லுதையா ஆனால நினைச்சவரே ஆண் குழந்தை கொடுத்தவரே அப்ரகாம நினைச்சவரே ஆசீர்வாத தந்தவரே ஆனால நினைச்சவரே ஆண் குழந்தை கொடுத்தவரே அப்ரகாம நினைச்சவரே ஆசீர்வாத தந்தவரே உங்க அன்பிற்கு முன்னால இந்த உலகம் சிரிச்சுதான் அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான் உங்க அன்பிற்கு முன்னால இந்த உலகம் சிரிச்சுதான் அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான் என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா தாவீத நினைச்சவரே கண்மலை மேல் நிறுத்தினீரே தானியேலை நினைச்சவரே தலை நிமிர செய்தவரே தாவீத நினைச்சவரே கண்மலை மேல் நிறுத்தினீரே தானியேலை நினைச்சவரே தலை நிமிர செய்தவரே உங்க அன்பிற்கு முன்னால இத உலகம் சிரிச்சுதான் அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான் அந்த அன்பிற்கு முன்னால இந்த உலகம் சிரிச்சுதான் அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான் என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் சொல்லுதையா என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் சொல்லுதையா ஏழை என்ன நினைப்பவரே தாயின் கருவில் தெரிந்தவரே பெயர் சொல்லி அழைத்தவரே பெரியவனாய் மாற்றினீரே ஏழை என்னை நினைப்பவரே தாயின் கருவில் தெரிந்தவரே பெயர் சொல்லி அழைத்தவரே பெரியவனாய் மாற்றினீரே உங்க அன்பிற்கு முன்னால இந்த உலகம் சிரிச்சுதான் அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான் உங்க அன்பிற்கு முன்னால இந்த உலகம் சிரிச்சுதான் அந்த வானத்தை போல
இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தே சோதனை செய்தே மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். தண்ணீரை கடந்தே சோதனை செய்தே மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. உங்கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினீர் நன்றி ஐயா. உங்கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினீர் நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதையா வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதையா வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. வேறு ஆசையே இல்ல. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதையா வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதையா வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. அழியாமல் அணைத்து கொண்டீர், கரையாமல் காத்து கொண்டீர். உறவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே
செய்தி பத்திரமாயனை சுமந்தீரே தாய் கருவிலே பத்திரமாயனை சுமந்தீரே எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்ல நீங்க போதைய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்ல நீங்க போதைய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல வேறு ஆசையே இல்ல கொள்ளாமல் நேரம் வீணானதே உம்மை அறிந்து கொள்ளாமல் வாழ்வு வீணானதே காலங்கள் கடந்து போனதே என் இயேசையா உம்மை தெரிந்து கொள்ளாமல் நேரம் வீணானதே உம்மை அறிந்து கொள்ளாமல் வாழ்வு வீணானதே பரலோக ராஜனே பரமோற்றம் தேவனே பரலோக ராஜனே பரமோற்றம் தேவனே இனிமேலும் உம்மை விட மாட்டேன் இந்த பாவினான் இனிமேலும் உம்மை விட மாட்டேன் இந்த பாவினான் இனிமேலும் உம்மை விட மாட்டேன் காலங்கள் கடந்து போனதே என் இயேசையா உம்மை தெரிந்து கொள்ளாமல் நேரம் வீணானதே உம்மை அறிந்து கொள்ளாமல் வாழ்வு வீணானதே நான் செய்த பாவங்கள் கொஞ்சமல்லவே நான் செய்த துரோகங்கள் கொஞ்சமல்லவே நான் செய்த பாவங்கள் கொஞ்சமல்லவே நான் செய்த துரோகங்கள் கொஞ்சமல்லவே ஒப்பு கொடுத்தேன் உம்மிடத்திலே கண்ணீர் வடித்தேன் நான் உம்மிடத்திலே ஒப்பு கொடுத்தேன் உம்மிடத்திலே கண்ணீர் வடித்தேன் நான் உம்மிடத்திலே நீ சிந்தின ரத்தத்தினால் தூய்மையாகினேன் நீ பட்ட காயத்தினால் குணமாகினேன் நீ சிந்தின ரத்தத்தினால் தூய்மையாகினேன் நீ பட்ட காயத்தினால் குணமாகினேன் பரலோக ராஜனே பரமோற்றம் தேவனே பரலோக ராஜனே பரமோற்றம் தேவனே இனிமேலும் உம்மை விட மாட்டேன் இந்த பாவினான் இனிமேலும் உம்மை விட மாட்டேன் இந்த பாவினான் இனிமேலும் உம்மை விட மாட்டேன் காலங்கள் கடந்து போனதே என் இயேசையா உம்மை தெரிந்து கொள்ளாமல் நேரம் வீணானதே உம்மை அறிந்து கொள்ளாமல் வாழ்வு வீணானதே கர்த்தருக்கு மகிமை என்று நம்பி வந்தவரே தேவன் வழி நல்லதென்று தேடி வந்தவரே கர்த்தருக்கு மகிமை என்று நம்பி வந்தவரே தேவன் வழி நல்லதென்று தேடி வந்தவரே சாட்சியுடனே ஒப்பு கொடுத்தார் தயவுடனே உம்மை தாழ்பணிந்தார் சாட்சியுடனே ஒப்பு கொடுத்தார் தயவுடனே உம்மை தாழ்பணிந்தார் என்னாலும் கூட இருந்து காப்பவர் நீரே தீராத தாபத்தையும் தீர்ப்பவர் நீரே என்னாலும் கூட இருந்து காப்பவர் நீரே தீராத தாபத்தையும் தீர்ப்பவர் நீரே சீயோனின் ராஜனே என்னாலும் பாடுவேன் சீயோனின் ராஜனே என்னாலும் பாடுவேன் இனிமேலும் உம்மை விட மாட்டேன் இந்த பாவினான் இனிமேலும் உம்மை விட மாட்டேன் இந்த பாவினான் இனிமேலும் உம்மை விட மாட்டேன் காலங்கள் கடந்து போனதே என் இயேசையா உம்மை தெரிந்து கொள்ளாமல் நேரம் வீணானதே உம்மை அறிந்து கொள்ளாமல் வாழ்வு வீணானதே ஆவியே பக்தர்கள் துணையாளரே கூட இருப்பவரே குறைகள் தீர்ப்பவரே கூட இருப்பவரே குறைகள் தீர்ப்பவரே பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே
ஊற்று கண்ணீரே உள்ளத்தின் ஆறுதலே எங்கள் உள்ளத்தின் ஆறுதலே பரிசுத்த ஆவியே கர்த்தர்கள் துணையாளரே கூட இருப்பவரே குறைகள் தீர்ப்பவரே பயங்கள் நீக்கிவிட்டீரே பாவங்கள் போக்கிவிட்டீரே பயங்கள் நீக்கிவிட்டீரே பாவங்கள் போக்கிவிட்டீரே ஜெயமே உம்பரவா ஜெயமே உம்பரவா ஜபமே உந்தயவா தினம் ஜபமே உந்தயவா பரிசுத்த ஆவியே கர்த்தர்கள் துணையாளரே கூட இருப்பவரே குறைகள் தீர்ப்பவரே அபிஷேகநாதரே அச்சாரமானவரே அபிஷேகநாதரே அச்சாரமானவரே நீக்கினால் சென்று முத்திரையானவரே எங்கள் முத்திரையானவரே பரிசுத்த ஆவியே கர்த்தர்கள் துணையாளரே கூட இருப்பவரே குறைகள் தீர்ப்பவரே கர்த்தருடைய பெரிதான கிருபையால் அல்லேலூயா இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தமாக யாத்திராகமத்தின் புத்தகம் 34ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை நாம் வாசிப்போம். அதற்கு அவர் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் பூமி எங்கிலும் எந்த சாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயத்தை அல்லேலூயா. பாருங்க அன்புள்ள பிள்ளைகளே, அதற்கு அவர் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் பூமி எங்கும் எந்த சாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் உண்டாகவும் செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய கிரியையை செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட நான் இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் பூமியில் எந்த ஜாதிகளிலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இந்த வருஷம் அதிசயத்தின் வருஷம். கர்த்தர் அதிசயங்களை செய்ய போகிற வருஷம். மூளை அறிவுக்கு நம்முடைய மூளை அறிவுக்கு எட்டாத அதிசயங்களை அற்புதங்களை செய்கிற வருஷம். அல்லேலூயா. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை அவன் பலமாய் கிரியை செய்கிற ஒரு ஆண்டு, பலமாய் கிரியை செய்கிற ஒரு ஆண்டு, அற்புதம் அதிசயத்தின் ஆண்டு என்று சொன்னாலே கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்த போகிறார் என்று அர்த்தம். கர்த்தரை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஏன் வேதம் சொல்லுகிறது, அற்புதங்களினாலும் அதிசயங்களினாலும் என் வார்த்தையை நான் உறுதிப்படுத்துவேன். கர்த்தரை கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அற்புதங்கள் அதிசயங்களால என்ன பண்ண போறாரா? அவருடைய வார்த்தையை உறுதிப்படுத்துவேன் என்று சொல்லி இருக்கிறார். அப்ப அவருடைய வாக்குத்தத்தம் சொல்லுகிறது, அவன் அதிசயத்தை காண்பார்கள். உன் ஜனங்க எதை பார்ப்பாங்க? அதிசயத்தை பார்ப்பாங்க. கானாவூர் திருமணத்துல என்ன நடந்ததுங்க? அல்லேலூயா. ஆண்டவருடைய முதல் அற்புதம், பெரிய ஒரு அதிசயம் நடந்தது. அல்லேலூயா. எகிப்துல என்ன நடந்ததுங்க? எகிப்துல இருந்து தேவ ஜனங்கள் மீட்டு கொண்டு வரும்போது என்ன நடந்ததுங்க? அந்த சுமந்த சமுத்திரத்துல என்ன நடந்தது?
அதிசயம் நடந்தது. அல்லேலூயா. கானா ஒரு திருமணத்துல அற்புதம் நடந்தது. அவன் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த ஜனங்க பயந்து கலங்கி நடுங்கி அந்த செங்கடலை கண்டு பயந்து கலங்கி நடுங்கி நிற்கும் பொழுது செங்கடலை இரண்டாக பிளந்து கர்த்தர் தமது அதிசயத்தை விளங்க பண்ணினார். கர்ண தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பூட்டின வீட்டுக்குள்ள பயந்து நடுங்கி உட்கார்ந்துட்டு இருந்த அப்போஸ்தலருக்கு மத்தியில ஒரு அதிசயம் விளங்கினது. தேவன் ஆவியாயிருக்கிற தேவன் அவர்கள் மத்தியில இறங்கி வந்து பயப்படாதீர்கள் என்று சொல்லி தைரியப்படுத்தின ஆவியானவர். அல்லேலூயா. உன் பொருளாதாரம் பூட்டப்பட்டிருக்கா? உன் வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறதா? அடைக்கப்பட்ட பூட்டப்பட்டதுக்கு மத்தியில என் இயேசு உலாவிக் கொண்டிருக்கிறார். என் இயேசு இறங்கி வருகிறார். அவர் உங்கள் மத்தியிலே அற்புதங்களை செய்கிறவராக, அதிசயங்களை செய்கிறவராக அவருடைய வல்லமை இப்பொழுது மத்தியிலே கடந்து வருகிறது. என் இயேசு பூட்டின வீட்டுக்குள்ள வந்து உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும் என்று சொன்னார். சமாதானம் இல்லாத இருக்கிற மகளே, என் சமாதானம் இல்லாத இருக்கிற மகளே, இது இந்த உலகம் கொடுக்கிற சமாதானத்தை அல்ல, நான் என்னுடைய சமாதானத்தை எனக்கு கொடுக்கிறேன் மகளே. ஏன் சமாதானத்தை உனக்கு கொடுக்கிறேன்? சமாதானத்தை என்று சொன்ன தேவன் நன்றி ஆவியானவர், நன்றி ஆவியானவர், நன்றி ஆவியானவர், நன்றி ஆவியானவர். கலங்கின உன் கண்கள், கலங்கின உன் கண்கள், கண்ணீரான உன் காரியம், கண்ணீரான உன் பாத, கண்ணீரான உன் பாத கலங்கி நின்ற நேரம் கர்த்தருனை கரம் பிடித்து நடத்துவேன் என்று சொல்றாரு. கர்த்தருனை கரம் பிடித்து நடத்துவேன் என்று சொல்றாரு. தீங்கை காணாதிருப்பார், இனி தீங்கை காணாதிருப்பார். ஓ, இவ்வளவு பெரிய ஒரு தீங்குங்க. ஓ, தீங்கு தீங்கு நீ இனி காண்பதில்லை, காண்பதில்லை. ஆமென். காண்பதில்லை, காண்பதில்லை. ஓ, இன்று கண்ட எகிப்தில் இனி காண்பதில்லை. எகிப்து நீ அடிமைப்படுத்துகிறதா? எகிப்து உன்னை பயமுறுத்துகிறதா? எகிப்து உன் சுதந்திரத்தை பறித்து விட்டதா? எகிப்து உன்னுடைய செல்வ செழிப்பு, உன்னுடைய சந்தோஷ சமாதானம் எல்லாவற்றையும் பறித்து விட்டதா? இன்று காண்கிற எகிப்தில் இனி காண்பதில்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனை பேர் சொல்றீங்க? தேவ சமூகம், தேவ சமூக மத்தியில இறங்கி வந்திருக்கிறதையா? அவர் மேக சமமா, அக்னி சமமா எங்களை நடத்துவது எங்க கூடவே வந்துட்டாரு. எங்க கூடவே இருக்கிறார் சொல்றவங்க கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எங்க கூட தான் இருக்கிறாரு. எங்க ஏசப்பா எங்க கூட இருக்கிறாரு. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினவர், இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினவர் மேக சம்பவம், அக்னி சம்பவம். எகிப்தியர்கள், எகிப்தின் ராணுவம் இஸ்ரவேல் ஜனங்களை சடாதபடிக்கு அக்னி சம்பவமாய் நடுவில் நின்றவர். உங்க மத்தியில உலாவி கொண்டிருக்கிறார்கள், உங்க மத்தியில உலாவி கொண்டிருக்கிறார்கள். அவர் உங்க வாழ்க்கை பயணத்துல, உங்க வாழ்க்கை பயணத்துல உங்களோட வருகிறது. தேவ அக்னியானவர், ஆவியானவர்களோடு வந்துட்டு இருக்கிறார்கள். அக்னியானவர்களோடு வந்துட்டு இருக்கிறார்கள். நான் உன்னை விட்டு விலகுவதை கைவிடுங்கள் சொன்ன தேவன், இன்று இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு பெறுகிறீர்கள் என்று சொன்ன தேவன், செங்கடல் இரண்டாக பிளந்தவர். உன் வாழ்க்கையில் புதிய வாசலை திறந்து விடுகிறார்கள், புதிய வழியை திறந்து விடுகிறார்கள். ஐயோ, நான் என்ன பண்ணுவேன் ஆண்டவர்? இந்த கடனிலே பயமுறுத்துகிறது ஆண்டவர். கடந்த வருஷம் முழுவதும் உன்னை பயமுறுத்திக் கொண்டிருக்கிறேன். அந்த கடன் சுமை இனி உனக்கு இருக்காது. கர்த்தர் அதற்கு மத்தியில் ஒரு வழியை திறந்து விடுகிறார். அந்த கடனெல்லாம் அடைக்கக்கூடிய வாசலை கர்த்தர் திறந்து விடுகிறார். புதிய வாசலை திறந்து விடுகிறார். புதிய வாசலை திறந்து விடுகிறார். ஆமா ஆமா ஆமா. அந்த நீதிமானுடைய மனைவி, என் கணவன் நீதிமானாய் இருந்தாரு, என் கணவன் நீதிமானாய் இருந்தாரு. இப்பொழுது என் கணவன் மரித்த பிறகு என் வாழ்க்கையில கடன் கொடுத்த பிள்ளைகளை சிறைப்பிடிக்க பார்க்கிறார். நான் என்ன செய்யட்டும்? ஒரு கூட என்ன, ஒரு கூட என்ன? உன் கடனை எல்லாம் அடைக்க போதுமானது. மேல இருக்கிற பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் உன் கடனெல்லாம் கொடுத்து தீர்க்கும். உன் கடனெல்லாம் கொடுத்து தீர்க்கும். உன் கடனெல்லாம் கொடுத்து தீர்க்கும். பரிசுத்த ஆவியானவர் ஜீவ நதி வரும்பொழுது அது செல்லும் இடமெங்கும் ஆரோக்கியம், செல்லும் இடமெங்கும் செழிப்பு உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அற்புத பிள்ளைகளை கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் சொல்றீங்க? கர்த்தர் நல்லவர், என் இயேசு நல்லவர், என் இயேசு நல்லவர். ரொம்ப ரொம்ப நல்லா சொல்லுங்க, என் இயேசு நல்லவர். ஹல்லேலூயா. அப்பா சொல்றாரு இந்த புது வருஷத்துல, நம்ம ஹல்லேலூயா, நான் உங்களோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுவேன்.
இந்த பூமியில் உள்ள எந்த ஜாதியிலும் செய்யப்படாத அதிசயத்தை உன் ஜனங்கள் மத்தியில நான் செய்வேன். அல்லேலூயா. அதிசயத்தை நான் செய்ய போறேன். அதை சொல்லிட்டு சொல்றாரு, ஆமென், பிரைஸ் சொல்லுங்க. செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் நான் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். இந்த வருஷம் என்ன பார்க்க போறோம்? உனக்காக கர்த்தர் யுத்தம் செய்ய போகிறார். உனக்காக கர்த்தர் காடைகளை வரவழைக்க போகிறார். உனக்காக தேவ தூதர்கள் சாப்பிடும் மன்னாவை இறங்கி வர பண்ண போகிறார். ஆமென். உனக்காக 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 உங்க ஒவ்வொருத்தருக்காக உங்க தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதனுடைய தேவைகளை சந்திக்க உன்னை இந்த ஆண்டு முழுவதும் கரம் பிடிச்சு நடத்தும்படியாக, ஒரு குறையும் என்று உன்னை நடத்தும்படியாக, உனக்காக 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 உனக்காகவே அவர் இறங்கி வந்து கிரியைகளை நடத்துவேன் சொல்றாரு. அவர் அமீன், அவருடைய செயல்களை காண்பார்களா, அவருடைய கிரியைகளை காண போகிற இந்த வருஷம். அல்லேலூயா. சொல்லிட்டு சொல்றாரு, உன்னோடு கூட இருந்து நான் செய்கிற காரியங்கள் பயங்கரமாயிருக்கும். உன் கூட இருந்து நான் செய்யற காரியங்கள் பயங்கரமா இருக்கும். அல்லேலூயா. மாறாவின் தண்ணீர் கசப்பா இருக்கா? ஐயா, என் வாழ்க்கை ரொம்ப கசப்பா இருக்குயா. அமீன், ரொம்ப கசப்பா இருக்குயா. இந்த தண்ணீர் குடிக்க முடியலையா? அமேன், இந்த தண்ணீரை குடிக்க முடியலையா? கசந்து போயிருக்கியா என் வாழ்க்கைன்னு சொல்றீங்களா? அல்லேலூயா. இயேசு என்னும் மரம், அல்லேலூயா, அந்த பச்சை மரம் இயேசு என்னும் மரம் உன் வாழ்க்கையில இருக்கிறாரு. இயேசு என்னும் மரம் உன் வாழ்க்கையில இருக்கிறாரு. மோசே அந்த மரங்களை வெட்டி அந்த தண்ணீரிலே போட்டா மாறாவின் தண்ணீர் மதுரமாய் மாறினது. இயேசு உன் வாழ்க்கையில வந்திருக்கிறாரு. அப்படி வாக்குத்தத்தமுள்ள வார்த்தை அதிசயங்களை செய்கிற உன் வாழ்க்கையில வந்திருக்கிறாரு. அற்புதங்களை செய்கிற உங்க வாழ்க்கையில வந்திருக்கிறாரு. உன் கசந்து போன வாழ்க்கையை மதுரமாய் மாற்றும்படியாக, மதுரமாய் மாற்றும்படியாக என் இயேசு உன் வாழ்க்கையை பொறுப்படுத்திருக்கிறார். மகளே, உன்னை கர்ணம் பிடிச்சிருக்கிறார். எப்படி சொல்றீங்க? அன்பு மகனே, உன்னை கர்ணம் பிடிச்சிருக்கிறார். மகனே, நீ பயப்படவே பயப்படாத, கலங்கவே கலங்காத, முடிவு பரியந்தம் நான் உன்னை நடத்துவேன். அல்லேலூயா. கத்த சொல்றாரு, முடிவு பரியந்தம் நான் நடத்துவேன் தான். நீ எதுக்கும் கவலைப்படாத மகனே, நீ சோர்ந்து போகாத மகனே. ஒன்றும் இல்லாத நிலைமையில சகலத்தையும் அவர் படைத்தார். அவர் அற்புதமாக செய்கிறவர். அவர் அதிசயங்களை செய்கிறவர் மாத்திரமல்ல, ஒன்றும் இல்லாத நிலைமையில சகலத்தையும் படைச்சாரியா. அல்லேலூயா. இந்த உலகம் உருவானதுக்கு முன்னமே அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர். ஆமென் சொல்லுவீங்களா? நல்லவர். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். அன்பு தேவ பிள்ளைகளே, யாத்திராகமத்தின் புத்தகம் 34ஆம் அதிகாரம் 10வது வசனம். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதியிலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சது? உன் கூட இருந்து கர்த்தர் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். அல்லேலூயா. ஆமென். ஒண்ணு அல்ப சொல்பமா பார்த்தவர்கள் மத்தியில அல்லேலூயா கர்த்தர் உன் தலையை நிமிர உன் தலையை நிமிர பண்ண போகிறார். அல்லேலூயா. நீ பயந்து கூணி குறுகி போன இடத்துல கர்த்தர் உன்னை கம்பீரமாய் உயர்த்த போகிறார். அல்லேலூயா. எந்த தேசத்துல நீ அடிமைப்பட்டு அடிமையா இருந்தையோ, எந்த தேசத்துல உழைப்பு எல்லாத்தையும் பிசாசு பிடுங்கி உன்னை ஒண்ணில்லாம வச்சிருந்தானோ, அதே தேசத்துல இருக்கிற பொன்னையும் பொருளையும் பொக்கிஷத்தையும் புதையல்களாய் கர்த்தர் உனக்கு கொடுக்க போகிறார். கண்ணை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எத்தியோப்பியன் வர்த்தக லாபங்கள் எல்லாம் தாண்டி வந்து உங்களுடைய மாற போகிறது. அல்லேலூயா. எல்லாம் தாண்டி வரப்போகுது. நீ குறிச்சு வச்சுக்கோ. இன்னைக்கு ஆமென், கர்த்தர் பேசுகிற வார்த்தைக்கு உண்மையும் உத்தமமா செவி கொடுப்பீங்கன்னா இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தையும் உடையவர்களாய் வாழ முடியும். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகள், எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யோசுவாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 20வது வசனம். யோசுவா, எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். ஜனங்கள் கேட்டு மிகுந்த ஆரவாரத்தோடு அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவர் தங்கள் நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து போதும். அல்லேலூயா. பட்டணத்தை பிடித்தார்கள். அல்லேலூயா.
அன்புள்ள பிள்ளைகளை, கர்த்தர் உனக்கு என்ன வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறாரோ, உங்களுக்கு என்ன ஆண்டவர் ஜீவனால வாக்கு கொடுத்திருக்கிறாரோ, அந்த வாக்கு தத்தத்துக்குரிய ஆசீர்வாதத்தை அல்லேலூயா நீங்கள் பிடித்துக் கொள்ளும்படி கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கிருபை அளிக்கிறார். ஆமென். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் சொன்னாரு, நீங்கள் எரிகோவை பிடிப்பீர்கள். அல்லேலூயா. எரிகோவை பிடிப்பீங்க. அந்த எரிகோ மதில் என்ன ஆகும்? நிர்மலமாகும். அல்லேலூயா. நீ ஆசீர்வாதத்தை பெற போகும் பொழுது எரிகோ மதிலை போல சில தடைகள். எவ்வளவு பிரயாசப்படுறீங்க, எவ்வளவு முட்டி மோதி முயற்சி பண்றோம். ஜாலியான மனசா இருக்குது. ஐயா நாங்க நல்லா இருக்கிறோம் ஐயா, திடீர்னு தெரியல ஒரு சர்க்கிள் நல்லா இருக்கிறோம், நல்ல பசங்க இருக்கு, திடீர்னு பார்த்தா ஒரு வறட்சி, ஏதோ ஒரு தடை, ஒரு போராட்டம் உங்களை கலங்கட்டிக்குது. பயப்படாதீங்க அன்புள்ள பிள்ளைகளை. அல்லேலூயா. ஆமென். அது கிட்ட போய் பாரு, அது ஒண்ணுமே இல்லை, வெறும் காணல் நீர் தான். உன்னை பயமுறுத்துறது ஒரு காணல் நீர். நல்லா புரிஞ்சுக்கணும். காணல் நீர் பார்த்துருக்கிறீங்களா? கோடை காலத்துல ரோட்ல வண்டி ஓட்டிட்டு போனீங்கன்னா எதிர்க்கு அப்படியே ஆறு மாதிரி அப்படியே ஓடுற மாதிரியே இருக்கும், தண்ணி ஓடுற மாதிரியே இருக்கும். போக போக பாத்தீங்கன்னா அது தெரியவே தெரியாது. மறுபடியும் பார்த்தா தூரமா தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும், கிட்ட போனா இருக்காது. அந்த பூமியில இருக்கிற நீர் எல்லாம் ஆவியாகி மேல எழும்பி போகிறது தான் அந்த நமக்கு எப்படி தெரியும்? அப்படி தண்ணி ஓடுற மாதிரியே இருக்கும். அன்பு தரப்படையில அது போலதான் உங்களை பயமுறுத்திக்கிட்டு இருக்கிற பிரச்சனை கூட அது ஒண்ணுமே கிடையாது. ஆனா உன்னை புதாகரமா ஒரு பயமுறுத்திக்கிட்டே இருக்கும். கர்த்தர் தெளிவா சொல்றாரு, அன்பு தர பிள்ளைகளே, நாம் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிற அந்த இலக்கை, கர்த்தர் வைத்திருக்கிற அந்த உயர்வை, கர்த்தர் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை, கர்த்தர் வைத்திருக்கின்ற அந்த பெருக்கத்தை, கர்த்தர் வைத்திருக்கின்ற அந்த சுதந்திரத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிற வரைக்கும் கர்த்தர் நம்மை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். ஆமென். அவர் முடிவு பரியந்தம் நடத்துவார். அல்லேலூயா. அங்கே 6:20 சொல்லுகிறது, எக்காலங்களை ஊதுகையில், என்னவா? எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்துடைய முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. கர்த்தரை சோதனை பண்ணுவீங்களா? உன் பிரச்சனைக்கெல்லாம் கர்த்தர் ஒரு முடிவை உண்டாக்கி விட்டார். அல்லேலூயா. நீ ஆண்டவர் இந்த வருஷம் எத்தனை பேர் ஆண்டவரை துதிக்கிறீங்களோ, எவ்வளவு உனக்கு பிரச்சனை இருக்கோ, எவ்வளவு தடை இருக்கோ, அவ்வளவு காலம் நீங்க ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருங்க. தடைகள் உடைக்கப்படும். எத்தனை பேர் புரியுதுப்பா? அல்லேலூயா. பவுலும் சீலாவும் ஆண்டவரை மகிமைப்படுத்திட்டு இருக்கிறாங்க. 2 பேரும் முடிச்சிட்டு போயிட்டு சிறைச்சாலைல தொழு மரத்துல தலைகீழாக என்ன பண்ணிட்டாங்க? கட்டி வச்சுட்டாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. பவுலும் சீலாவும் எழும்பும் பொழுது அவங்கள பிடிச்சி சிறைச்சாலையில என்ன பண்ணிட்டாங்க? தொழு மரத்துல கட்டி வச்சுட்டாங்க. இப்போ நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? என்ன ஆண்டவரே, உங்களுக்கு உண்மையா இருந்தா ஆண்டவரே, உங்களுக்காக எவ்வளவு பயங்கரமா இருந்தோம் தெரியுமா? ஒரு நாளைக்கு எத்தனை முறை தெரியுமா உங்களுக்கு நான் ஜெபம் பண்ணியிருந்தேன்? எவ்வளவு சரீர பலகீனத்துல கூட உங்க ஆலயத்துக்கு நான் ஓட்டியிருந்தேன் தெரியுமா? உங்களுடைய வேலை, உங்களுக்காக நான் அவ்வளவு பிரயாசப்பட்டேன். ஆண்டவரே, எனக்கு ஏன் ஆண்டவரே இந்த சோதனை, எனக்கு ஏன் ஆண்டவரே இந்த வேதனை, எனக்கு ஏன் ஆண்டவரே 1008 ஏன் பெற்றிருப்போம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆனால் பவுலும் சீலாவும் பாருங்க, அவங்க தொழுமத்துல கட்டி வச்சு நம்ம நல்லா அடிச்சு கட்டி வச்சுட்டாங்க. அவ்வளோ ரணகலப்படுத்தி வச்சிருக்காங்க. 2 பேரும் செஞ்ச காரியம் என்ன தெரியுமா? இருவரும் சேர்ந்து கர்த்தரை துதித்து பாடினார்கள். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அல்லேலூயா. பாட்டு வருமாயா? கட்டி அடிச்சு கட்டி தலைக்கெல்லாம் தொங்க விட்டா பாட்டு வரும்ன்றீங்க. பிரைஸ் தி லார்ட். பவுலும் சீலாவும் அல்லேலூயா. அவன் துதித்து பாடின, அது சாதாரண பாடல, ஆண்டவரை துதிச்சு பாடினாங்களாம். அப்படியே சந்தோஷத்துல பாடினாங்களாம். ஆண்டவரை உன் நிமித்தம் வருகிற இந்த பாடுகள் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சொல்லி சந்தோஷத்துல துதிச்சு பாடினாங்களா. என்ன நடந்தது தெரியுமா? அவங்க கட்டுகள் எல்லாம் கழண்டன. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. பிசாசு உன்னை வியாதியில கட்டி வச்சிருக்கிறானா, இல்ல கடல்ல கட்டி வச்சிருக்கானா, இல்ல பயமுறுத்தி உன்னை ஒரு பயத்துல கட்டி வச்சிருக்கிறானா, எந்த கட்டுக்குள்ள நீ இருந்தாலும் இன்னைக்கு கர்த்தரை நீ துதிச்சு ஆராதிக்கிற இந்த வேளையில எல்லா கட்டுகளும் அறுக்கப்பட. கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எல்லா கட்டுகளும் நீ துதிக்கப்படுது. ஏசப்பா ஸ்தோத்திரம் 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 சொல்லி பாரு. ஸ்தோத்திரம் போடப்படுது. எல்லா பிசாசு கிரியைகள் எல்லா கட்டுகளும் அறுக்கப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா.
அந்த பிள்ளைகளை 18 வருஷம் பிசாசு ஒரு மகளை கூனியா கட்டி வச்சிருந்தா அவன் நினைச்சா, ஐயோ என்ன பிசாசு கட்டி வச்சிருக்கிறான் அப்படி நான் நினைச்சா, நான் கூனி என் பழகினும். அந்த சபையில இருக்கவங்க, தேவாலயத்தில் இருந்தவங்கள அப்படி பார்த்தாங்க. அவர் பிசாசு கட்டி வச்சிருக்கவங்க பார்த்தாங்க கிடையாது. பிசாசு கட்டி வச்சது யாருக்கும் தெரியல. அவங்க அப்பத்துல இருந்தே கூனியா தான் இருக்கிறாங்க. அவங்க பார்த்ததுல இருந்தே கூனியா தான் இருக்கிறாங்க. இப்படிதான் எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க. மனுஷங்க பார்க்கிற பார்வை வேற, என் கர்த்தர் பார்க்கிற பார்வை வேற. அல்லேலூயா. நீ எந்த நிலைமையில இருக்கிற என்பதை கர்த்தர் பார்க்கிறாரு. எந்த சூழ்நிலையில இருக்கிற, எந்த நிலைமையில இருக்கிற, எந்த நிலையில நீ இருந்தாலும் கர்த்தர் உன்னை பார்க்கிற விதமே வேற. அவர் பார்க்கிற பார்வை உன்னை விடுதலை ஆக்கும்படி, உன்னை மகிழ்ச்சி ஆக்கும்படி, உன்னை தலைநிமிர பண்ணும்படி அவர் பார்க்கிறாருங்க. மனுஷன் பார்க்கிற பார்வை வேற. நீ கொஞ்சம் ஆசீர்வாதமாட்டினா, ஐயோ இது என்ன கொள்ளடிச்சதோ, இது என்ன பண்ணிச்சதோ, வயிறு எரிச்சல் போறாம எல்லாம் மொத்தமா வந்துடும். மனுஷன் பார்க்கிற பார்வை வேற. நீ விழுந்துட்ட, இது என்ன அநியாயம் பண்ணுச்சோ அப்படி பார்ப்பான் பார்வை. மனுஷன் பார்வை வேற, என் கர்த்தர் பார்க்கிற பார்வை வேற. அல்லேலூயா. நீ விழுந்துட்டாலும் உன்னை தூக்கி விடும்படி அவருடைய பார்வை இருக்கும். கிருபையாக, கருணையாக இருக்கும் அவருடைய பார்வை. அல்லேலூயா. ஆமென். பிசாசு உன்னை கட்டி வச்சிருந்தாலும் அவர் பார்வை வித்தியாசமா இருக்கும். அந்த பிள்ளைகளை அவர் பார்க்கிற பார்வை, ஐயோ இவன் கூனி இல்ல, 18 வருஷமா இந்த மகளை பிசாசு கட்டி வச்சிருக்கிறான். அல்லேலூயா. இவளை இந்த கட்டிலிருந்து நான் விடுதலையாக்க கூடாதோ, வேண்டாமோ என்று சொல்லி அந்த மகளை அன்றைக்கு கர்த்தர் விடுதலை பண்ணினார். அன்றைக்கு விடுதலை பண்ணின அதே இயேசு, அதே ஆண்டவர், அதே ரட்சகர் இன்றைக்கு நமக்கு மத்தியில நம்முடைய சபையில உணர்வி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நீ எந்த நிலையில இருந்தாலும் உன்னை விடுதலை பண்ண இயேசு போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா நான் ஒரே ஒரு காரியம், ஆமென், நாம் எக்காலத்தை ஒதுகையில் ஆண்டவரை துதிக்க. எக்காலம் எதை குறிக்கிறது? ஆண்டவரை துதிக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவரை துதிக்கும் பொழுது நம்ம அங்க எரிகோ மதில் இடிந்து விழுந்தது. சவுலும் சீலாவும் துதிக்கும் பொழுது சிறைச்சாலை கதவு அசைக்கப்பட்டது, கட்டுக்கள் கழண்டது. அல்லேலூயா. இன்றைக்கும் நாம் ஆண்டவரை துதிக்கும் பொழுது இன்னைக்கு ஒரு பிரதிஜை பண்ணுவோம். ஆண்டவரை இந்த வருஷம் நாங்க அதிகமா உங்களை துதிக்கணும். ஆண்டவரை உமக்கு நாங்க நன்றி உள்ளவங்களா இருக்கணும்பா. நீங்க எங்க வாழ்க்கையில செய்திருக்கிற ஒவ்வொரு நன்மைக்காக, நன்மையை நினைச்சு 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 உங்களுக்கு நாங்க துதிச்சுக்கிட்டே இருக்கணும், நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒரு பொறுத்தலையோட போங்க இந்த வருஷம். இந்த வருஷம் ஆராதனை முடிஞ்சு, இந்த ஆராதனை முடிஞ்சு போகும் பொழுது ஒரு பிரதக்கனையோட போங்க, ஒரு பொறுத்தனையோட போங்க. நான் ஆண்டவருக்கு இதை தரேன் அதை தரேன் ஒண்ணு வேணும். அல்லேலூயா. நீ நல்லா இருக்கும்போது, பரிபூர்ணம் அடையும் பொழுது உனக்கு உண்டானதுல இருந்து கர்த்தர் கொண்டு வந்து போதும். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை, கர்த்தர் உன்னை ஆமென் இங்க இருந்து அனுப்பும் பொழுது, நீ போகும் பொழுது ஒரு நிச்சயத்தோட போகணும். நான் கர்த்தரை துதிக்கும் பொழுது என் கட்டுகள் ஆமென் கடலும். அல்லேலூயா. நான் கர்த்தரை துதிக்கும் பொழுது அவன் சிறைச்சாலை கதவுகள் தகர்த்தெறியப்படும், அசைக்கும். சிறைச்சாலையே அசைக்கப்பட்டுமா. கர்த்தர் அப்படிப்பட்ட அற்புதம் அதிசயமாய் நம்மை நடத்த விரும்புகிறார். எபிரேயர் 11:30 சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. நேரம் இல்ல, நம்ம 4 மணி நேரத்துல முடிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என்னவா? விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு. இப்ப எரிகோ மதில் எதுலங்க விழுந்தது? வெறும் ஆண்டவரை துதிக்கிறதுனால மட்டும் இல்ல. ஆண்டவரை துதிக்கும் பொழுது, எக்காலம் ஊதும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை, உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கணும். நீ 7 நாள் இல்ல 70 வருஷம் சுத்திட்டு வந்தாலும், அவிசுவாசத்தோட சுத்திட்டு வந்தீங்கன்னா 70 வருஷம் ஆனாலும் சுத்திக்கிட்டே தான் இருக்கணும். நான் அப்பவே நினைச்சேன், இவ்வளவு பெரிய மதில் எப்படி விழும் நான் நினைச்சேன். நான் புதுசா விழுமா? புல்டோசர் வச்சு இடிச்சா கூட மதில் சோறு விழாது. இது அவ்வளவு பெரிய மதில் சோறு அப்படி நினைச்சுன்னா 70 வருஷம் ஆனாலும் விழாது. இன்னைக்கு கர்த்தர் தெளிவாய் சொல்லுகிறாரு, விசுவாசத்தோட கர்த்தர் என்னுடைய துதிகளுக்கு பாத்திரவர், என் துதிகள் மத்தியிலே உலாவுகிறவர். நான் கர்த்தரை துதிக்கும் பொழுது எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவை உண்டாக்க அவரால் கூடும் என்று நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? விசுவாசிக்கிறவங்க மாத்திரம். உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு. நீ விரும்புகிறது உனக்கு கிடைக்கணும்னா, நீ அவன் நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படுங்க. நம்ம இயேசுவின் ரத்தத்தினால அவன் கழுவப்பட்டு இயேசுவை விசுவாசித்து சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டபடினால விசுவாசத்தினால நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப விசுவாசிக்கிற நீதிமான்களாகிய நமக்கு நாம் விரும்புகிறது கொடுக்கப்படும். ஆமென் சொல்லுவீங்களா? நீ கல்ல கேட்டா, அப்பத்தை கேட்டா கல்ல கொடுப்பாரா? மீனை கேட்டா
பாம்பு கொடுப்பாரா? பொருளாதார நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது உன் ஆத்மாவுக்கு ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் கொடுப்பது மிக அதிகம் நிச்சயம் அல்லவா? எவ்வளவு அதிகமா ஆண்டவர் கொடுக்கணும்னு ஆசை வச்சுக்கிறாருங்க. நம்ம அல்பம் சொல்பமா ஏசப்பா எனக்கு இது கொடுத்தா போதும் ஆண்டவரே, அது கொடுத்தா போதும் ஆண்டவரே. சில பேர் வியாதி வந்துச்சுன்னா சொல்லுவாங்க, ஆண்டவரே ஒரு 5 வருஷம் என்ன உயிரோட வச்சிருந்தா நல்லா இருக்கும்பா. ஏன் பிள்ளைங்களா குட்டி குட்டியா இருக்குது ஆண்டவரே, அந்த குட்டி குட்டியா இருக்கிற பிள்ளைங்களா வளருது. யார் தெரியுமா ஜெபம் பண்ணா? அவங்க பாஸ்டர் தான். சோதனை அப்பெல்லாம் ரொம்ப ஓட முடியாம இருக்கும் பொழுது ஆண்டுகிட்ட ஏசப்பா ஒரு 5 வருஷம் எக்ஸஸ் பண்ணுவீங்களா? பிள்ளைங்க கொஞ்சம் வளர்ந்துட்டா நல்லா இருக்குமே, கொஞ்சம் வளர்ந்துட்டா நல்லா இருக்குமே. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஆண்டவரே, இன்னும் கொஞ்சம் ஆண்டவரே. கேக்குறது எனக்கு அல்ப சொல்பமா கேட்கிறேன். ஆண்டவரே பரிபூர்ண ஆயுசை என் பிள்ளைகளுக்கு எங்களுக்கும் கொடுக்கும் ஆண்டவரே. அவர் சம்பூர்ண ஆசீர்வாதம் உடையவர் அல்லவா? அவர் சம்பூர்ணம் உடையவர் அல்லவா? அவரிடத்துல யாருமே பழுதொன்றும் இல்லையே. அவரிடத்துல கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறாங்க. கேட்கறது கொஞ்சம் நல்லாதான் கேளேன். அல்லேலூயா. இன்னைக்கு தெளிவா கேளுங்க. ஆமென். ஏசப்பா உங்களுடைய சம்பூர்ண ஆசீர்வாதம் பரிபூர்ண நன்மைகளை நாங்கள் பெற்று இந்த பூமியில அனுபவிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க. அல்லேலூயா. நீர் அதற்கு எங்களை பாத்திரவான்களா இன்னும் மாற்றுங்க ஆண்டவரே. நல்லா தைரியமா ஜெபம் பண்ணுங்க, துதிங்க. இப்போ விசுவாசத்தினால் எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வர விழுந்தது. 7 நாள் அவங்க விசுவாசம் இல்லாம சுத்தி இருந்தாங்கன்னா விழுந்திருக்காதுங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. யோசுவா கிட்ட கர்த்தர் தெளிவா சொல்றாரு, எப்பா 7 நாள் என்ன பண்ணணும்? எரிகோ மதில சுத்தி வரணும். அல்லேலூயா. 7 ஆசாரியர்கள் 7 எக்காலங்களை ஊதிக்கிட்டு முன்னாடி போகணும். உடன்படிக்கை பெட்டி வார்த்தை இருக்கணும். வார்த்தை இல்லாம துதிக்காதீங்க. நீங்க துதிக்கும் பொழுது கர்த்தருடைய வசனத்தை வச்சு துதியுங்க, ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை வச்சு துதியுங்க. ஆமென். நான் தெளிவா சொல்லி தரேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதிக நேரம் எடுக்க விரும்பல, கொஞ்ச நேரம் நல்லா புரிஞ்சுக்கங்க. தூங்காதீங்க, கொஞ்சம் விழிச்சிருங்க. ஆமென் சொல்றீங்களா? ஹல்லேலூயா. உற்சாகமா இருக்கிறவங்களா? ஆமா. அந்த 7 நாள் ஆமென் 7 ஆசாரியர்கள் 7 எக்காலங்களை எடுத்துக்கிட்டு அவங்க உடன்படிக்கை பெட்டியோடு கூட ஆண்டவரை துதித்து கொண்டு போறாங்க. எக்காலம் ஊதிக்கிட்டு பின்னாடி தேவ சன்னங்கள் வர்றாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. 7வது நாள் 7 முறை அல்லேலூயா ஆமென் சுத்தி வர்றாங்க, எக்காலம் ஊதுறாங்க. வேலை முடிஞ்சிச்சுங்க. பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த எங்க இருக்குதுன்னா விசுவாசத்துக்குள்ள தாங்க எல்லாமே இருக்கிறது. விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். எதனால பிழைப்பான்? சும்மா வாயில அறிக்கையிட கூடாது. போதுங்க தாவே. இந்த எலியா மாதிரி ஜெபம் பண்ணக்கூடாது. போதும், இன்னும் அவ்வளவுதான், இவ்வளவுதான், அவ்வளவுதான். ஒன்னும் ஆகாது. அல்லேலூயா. ஒன்னும் ஆகாது. நம்ம தலையில இருக்கிற முடியெல்லாம் கர்த்தர் எண்ணி வச்சிருக்கிறார். அவர் சித்தலாம ஒண்ணு கூட கீழே விழாது. கர்த்தரை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஒண்ணும் அவர் சித்தலாம எதுவும் நடக்காதுங்க. இந்த பூமியில நம்ம எவ்வளவு காலம் வாழணும், என்னென்னலாம் நம்மை கொண்டு செய்யணும்னு கர்த்தர் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். அத்தனையும் நம்மை கொண்டு செய்து முடிப்பார். முடிப்பாரா? முடிக்க மாட்டாரா? அவர் எல்லாத்தையும் சரியா நடத்துவார். அல்லேலூயா. ஆகவே யோசுவா 6:12-20 அதைதான் சொல்லுகிறது. அதிகாலமே எழுந்திருந்தான் ஆசாரியர்கள் கர்த்தரின் பெட்டியை சுமந்து கொண்டு போனார்கள். தொனிக்கும் 7 எக்காலங்களை பிடிக்கிற 7 ஆசாரியர்களும் எக்காலங்களை ஊதி கொண்டு போனார்கள். நல்லா புரிந்து கொள்ளுங்க அன்பு தேவ பிள்ளைகளை. ஊழியக்காரர் ஒரு சபைன்னு இருந்தா ஊழியக்காரர் நல்லா துதிக்கிற ஒரு மனுஷனா இருக்கணும், நல்லா ஜெபிக்கிற ஒரு மனுஷனா இருக்கணும். எங்க பாஸ்டர் பார்த்துப்பாரு, நாங்க ஆவிக்குரிய தூக்கம் தூங்குறோம். அப்படியே இல்ல, அவனோடு கூட நீங்களும் சேர்ந்து கர்த்தரை துதிக்கிற ஒரு தேவ சன்னமா இந்த வருஷம் மாறணும். ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா. ஊழியக்காரர்கள் மட்டும் இல்ல, நீ நல்லா இருக்கணும், உன் குடும்பம் நல்லா இருக்கணும், உன் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், உன் உறவுகள் நல்லா இருக்கணும், இந்த தேசம் நல்லா இருக்கணும்னா ஊழியக்காரங்க கூட சேர்ந்து என்ன பண்ணுங்க? கர்த்தரை துதிக்கிற ஜனங்களை அந்த புது வருஷத்துல எழும்புங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களை கொண்டு தேசத்துக்கு செய்வார். அல்லேலூயா. ஆமென். ஆகவே இங்கே விசுவாசத்தினாலே தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை பெற்றுக்கொள்வதையும் ஆமென் குறித்து காண்பிக்கிறது. யோசுவா 1:3. ஆமென். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். உங்க கால் மிதிக்கிறதையே உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்றாருன்னா நீங்க வாஞ்சிக்கிறத விரும்புறதுக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்காம இருப்பாரா? யோசிச்சு பாருங்க. நம்மள நீதிமான்களா மாத்தி இருக்கிறாரு. இது நம்மளால முடிஞ்சதா? இல்ல நம்ம பணம் காசு சொத்து சுகம் குத்து வாங்கணுமா? கிடையாது. இலவசம். ஆமென். கர்த்தர் இலவசமா கொடுத்திருக்கிறாரு. ரட்சிப்பை இலவசமா கொடுத்திருக்காரு. கிருபை இலவசமா கொடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆமென். நம்ம தைரியம் இருந்தா நான் நல்லா அழகா பாட்டு பாடி ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. வாழ்வே நீ தானையா, வாழ்வே நீ தானையா, வாழ்வே
வாழ்வே நீ தானையா, வாழ்வே நீ தானையா. அல்லேலூயா. போதும்பா போதும்பா. அல்லேலூயா. இந்த ஐயா காலவரில் முடிச்சிருவன்ட்டு 6 ஹவருக்கு பேசினே இருப்பாருன்னு நினைக்காதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த தேவ பிள்ளைகள் என் இயேசுவே, ஆமென், ஆமென். அவர் நம்ம கூட இருக்கிறாருங்க. அவர் நம்ம கூட இருக்கும் பொழுது நம்ம கலங்கி தவிக்க வேண்டிய நேரம் வேலையே இல்லை. எல்லாத்தையும் அவர் பார்த்துக் கொள்வார். நாடகம் சொல்றாருல்ல, அவன் யெகோவா ஈரே. அவருக்கு என்ன பேர் வைக்கிறாரு? யெகோவா ஈரே. அல்லேலூயா. எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். அவருடைய பர்வதத்துல எல்லாமே பார்த்து கொள்ளப்படுமா? உன் கண்ணீருக்கு அங்க பதில் இருக்கு, உன் ஜெபத்துக்கு பதில் இருக்கு, உன் வேதனை அங்க தீர்க்கப்படுகிறது. உன்னுடைய தேவைகள் எல்லாத்தையும் சந்திக்கிற ஒரு இடம் தான் கர்த்தருடைய பர்வதம். அல்லேலூயா. இயேசு எல்லாத்துக்கும் உனக்கு பரிகாரியா இருக்கிறார். எல்லாம் பரிகாரம் செஞ்சிட்டார். இனிமேல் புதுசா ஒண்ணு உனக்கு செய்ய போறது இல்லை. எல்லாத்துக்கும் சேர்த்து தான் சிலுவையில் அவர் பரிகாரத்தை செய்து விட்டார். அல்லேலூயா. அதுக்கு பிறகு நம்ம எதையும் செலுத்தணும் அவசியம் இல்லை. விசுவாசித்து பெற்றுக்கொள்ளுங்க, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் போயிட்டு புதுசா ஆண்டவருக்காக இதை செய்யலாம் அதை செய்யலாம் ஒன்னும் செய்ய தேவையில்லை. நீங்க விசுவாசிங்க. கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். அல்லேலூயா. கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், எனக்கு எதிராக இருக்கிறவன் யார்? அல்லேலூயா. கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நானே கலங்கிடேன். அப்போ ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரு. நீங்க பயந்து கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. விசுவாசத்துல பிடிச்சுக்கீங்க, அவ்வளவுதான். விசுவாசத்தீங்கன்னா நம்பினீங்கன்னா எல்லாமே நடக்கும். அங்க வேதம் சொல்லுகிறது 1 யோவான் 5:14, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பது அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நமக்கு ஒரு தைரியம் இருக்கணுங்க. நமக்கு ஒரு தைரியம் இருக்கணும். கிறிஸ்தவங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கு. இருக்கணும் இல்ல, இருக்கு. இந்த உலகத்துல இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மளோடு இருக்கிறவர் பெரியவர். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு பயப்படாம சரீரத்தோட ஆத்மாவையும் கொள்ள வல்லவருக்கு பயப்படணும். ஆமாவா இல்லையா? மனுஷன் என்ன செய்வாங்க? சரீரத்தை மட்டும் தான் கொள்ள முடியும், அவனால ஆத்மாவை கொல்ல முடியுமா? யாரால முடியாது. அல்லேலூயா. ஆத்மாவையும் சரீரத்தை சேர்த்து கொள்றவர் என் ஆண்டவர் மட்டும் தான். சொல்லுங்க அல்லேலூயா. அவருக்கு தாங்க பயப்படணும். அவன் வேற யாருக்கும் பயப்படணுன்ற அவசியம் இல்லை. எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும், அவ்வளவுதான். பெரியவங்க சிறியவங்க கனத்துக்குரியவங்க மரியாதை கொடுங்க. நம்ம பயப்பட வேண்டிய ஒரே ஒரு நபர் நம்ம ஆராதிக்கிற தேவன் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு. அல்லேலூயா. ஏன்னா அவருடைய நாமத்துக்கு மட்டும்தான் வானத்துக்கு கீழே பூமிக்கு மேல பூமிக்கு கீழ் தண்ணீரிலே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படல. அவருடைய நாமத்துக்கு தான் நம்ம பயப்படணும். அவருடைய நாமம் அதிசயம். அல்லேலூயா. அவருடைய நாமம் என்னவா? அதிசயம். அல்லேலூயா. அந்த பிள்ளைங்க நம்ம வேதம் சொல்லுது பாருங்க, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால், ஏதாவது கேட்டா சொல்ல, அதுல அவர் சித்தம் இருக்கணும். நம்ம கேட்கறதுல என்ன இருக்கணும்? ஒரு சித்தம் இருக்கணும். 10 வயசு பையன் ஆண்டவர்கிட்ட போயிட்டு ஒரு நல்ல ஒரு ரேஞ்சர் பைக்கு கொடுங்க ஆண்டவர், என்ன கொடுத்துருவாரா? அதுல அவர் சித்தம் இருக்குமா? இந்த புள்ள பூர்ண ஆயுசோட வாழணும் நான் நினைக்கிறேன். இது 10 வயசுல இருங்க. அது என்ன பைக்கோ சொல்றாங்க, எம்டின்னு. அந்த மாதிரி பைக்கை கேட்டா ஆண்டவர் கொடுப்பாரு? ஏன் கொடுக்க மாட்டாரு? அந்த பைப்பை ஆண்டோட கோச்சிக்க முடியுமா? நான் கேட்டேன், ஏசப்பா தரல. அப்படி கிடையாது, அவர் சித்தம். அல்லேலூயா. உனக்கு இன்னும் அந்த பக்குவம் வரல, அதை ஓட்டக்கூடிய பக்குவம், அதுக்கு ஏற்ற வயசு, அரசாங்கம் நியமித்திருக்கிற வயசு எதுவும் உனக்கு வரல. அதனால அரசாங்கமே என்ன பண்ணாது, அது உன்னை ஓட்ட விடாது. அப்ப பரலோகத்தின் அரசாங்கம் உனக்கு அல்லேலூயா தேவையில்லாதது கொடுக்க மாட்டாரு. ஏன்னா இந்த உலகத்துல நம்ம தேடுகிற ஆசீர்வாதத்துல வேதனை இருக்கும். என் தேவன் கொடுப்பாருன்னா அதுல வேதனை இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை தான் கர்த்தர் கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப எப்போ எதை கொடுக்கணும் அவர் அறிந்திருக்கிறாருங்க. காலத்துக்கு முன்னே இல்ல, காலத்துக்கு பின்னே இல்ல, அதினத்தின் காலத்தில் சகலத்தை நேர்த்தியாய் செய்து முடிக்கிறவர். அந்தந்த காலத்துல நேர்த்தியா சரியா செய்வார் அவரு. அவருடைய ஞானத்தை அளவிடவே முடியாது. ஆமென் சொல்றீங்களா? எப்போ நமக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நம்ம நினைச்சிருப்போம் இன்னைக்கு எனக்கு இது தேவை நினைச்சிட்டு இருப்போம். கர்த்தருக்கு தெரியும் எப்போ எது தேவை என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதின் காலத்தில் சகலத்தையும் நேர்த்தியாய் அவர் செய்து முடிப்பார். அல்லேலூயா. ஆமென். அப்ப இங்க வேதம் அழுமை சொல்லுகிறது. அப்ப நம்ம எதையாகிலும் அவர் சித்தத்தின்படி கேட்டார். நீ எதை வேணாலும் கேளுமா, எவ்வளவு பெரிய காரியம் வேணாலும் கேளுங்க, தப்பே கிடையாது. ஆனா அதுல அவர் சித்தம் இருக்கான்னு கேளுங்க. ஏசப்பா உனக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் அந்த சொல்றாரு. அந்த கொஸ்டின் என்ன சொல்றாரு? எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக்கு. அல்லேலூயா. அப்போ வியாதிக்கு போய் ஜெபிக்கும் பொழுது எப்படி ஜெபிக்க கூடாது?
ஆண்டவரே உங்க சித்தமானா என்ன சுத்தமாக்கும்? கிடையாது கிடையாது கிடையாது. ஹல்லேலூயா. எகிப்துக்கு வர சொன்ன ஒரு வியாதியை நான் அவனுக்கு வரவிடேன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆமாவா இல்லையா? வாக்குத்தத்தத்தை வச்சு ஜெபம் பண்ணுங்க. எகிப்துக்கு வர சொன்ன ஒரு வியாதி நான் அவனுக்கு வரவிட மாட்டேன்னு சொல்லி இருக்கிறாருன்னா வியாதிக்காக போயிட்டு ஆண்டவரே உங்க சுத்தமான நிலையை குணப்படுத்துங்க அப்படிலாம் ஜெபம் பண்ணாதீங்க. சபிக்கப்பட்ட ஆவிய வியாதி பெற வேணுமே, இயேசு கிறிஸ்து காயப்பட்ட தடுப்புகளினாலே சுகமானீர்கள் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த சுகத்தை நான் எடுத்துக் கொள்ளுகிறேன். எடுத்துக்கங்க தைரியமா. இதுக்குதாங்க தைரியம் வேணும். இதுக்குதான் தைரியம் வேணும். வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்கிறதுக்கு, பிசாசை எதிர்த்து நிக்கிறதுக்கு நமக்கு தைரியம் வேணும். ஏன்னா எபேசியர் சொல்லுது, பிசாசோட எதிர்த்து நில்லுங்க அப்படி அவன் ஓடி போறான். ஹல்லேலூயா. அவனை பார்த்து பயந்தீங்கன்னா இன்னும் உங்களை பயமுறுத்திக்கிட்டே இருப்பான். பயப்படாதீங்க, அவனோட எதிர்த்து நில்லுங்க. எதிர்த்து நிற்க சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு கர்த்தர் அதிசயங்களை செய்வார். இந்த ஆண்டு என்னது? அதிசயங்களை செய்யறாரு. அப்ப அதிசயங்களை செய்கிற கர்த்தரிடத்துல நம்ம எப்படி இருக்கணும்? விசுவாசம் உள்ளவங்களா இருக்கணும். எப்படி இருக்கணும்? விசுவாசம் உள்ளவர்களா இருக்கணும். விசுவாசமா இருந்தால்தான் கர்த்தர் நாம் கேட்கிற எதையும் பெற்றுக்கொள்ள முடியும். அங்க வேதம் நாம் எதையாலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பது அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். அதே 1 யோவான் 5:15 சொல்கிறது, நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா. வாசிமாத நாம் எதை கேட்டாலும் செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். அவ இன்னைக்கு நம்ம ஏதாவது ஒண்ணு ஆண்டவருடைய நாமத்துல கேட்டோம்னா அவர் எனக்கு செவி கொடுக்கிறார், என் ஜபத்துக்கு எங்க அப்பா பதில் கொடுக்கிறார்ன்ற ஒரு நம்பிக்கை நிச்சயம் இருந்தா தாங்க நமக்கு ஜெபிக்கிறதுக்கு ஒரு உற்சாகம் இருக்கும். நம்பிக்கை இல்லாம விசுவாசம் இல்லாம ஜபிச்சீங்கன்னா ஒரு உற்சாகமா இருக்காது. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் இன்னைக்கு தெளிவா சொல்றாரு. ஆமென். அங்க யோசுவா 10:12 கூட கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ அயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். பாருங்க, எதையாவது அவருடைய நாமத்தில் அவருடைய சித்தத்தின்படி கேட்டான். ஹல்லேலூயா. அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தத்தில் ஜெயிக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தத்தில் ஜெயிக்கணும்னா ஹல்லேலூயா இவர்களுக்கு அங்க என்ன இருக்கணும்? சூரியன் ஒரு இடத்துல நிற்கணும். ஆமென். அங்க இரவும் இங்க பகலுமா இருக்கணும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. இவர்களை அவங்க பார்க்க கூடாது, அவங்க இருக்கிறத இவங்க பார்க்கணும். அப்பதான் யுத்தத்துல ஜெயிக்க முடியும். கர்த்தர் அங்க யோசுவா எப்படி யோசிக்கிறார் பாருங்க. யோசிச்சுட்டு சூரியனை பார்த்து சொல்றாரு, அப்படியே நில்லு. கொஞ்சம் ஓவரா இருக்குல்ல? சூரியனை பார்த்து அப்படியே நில்லு. நான் பாஸ்டர், நாளை காலையில எழுந்து போய் சூரியனை ஒரு இடத்துல நிக்க வைக்கிறது யார் யார் நிக்க வைக்க போறீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு கேட்டா, பாஸ்டர் ஹல்லேலூயா இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் பாஸ்டர், நடக்கிற காரியமா பேசுங்க பாஸ்டர். அப்படியா? ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, உன் வாழ்க்கையில இயேசு ஆமென் எப்படியா இருக்கிறார்னா ஆமென் சூரியனா இருக்கிறார். அல்லேலூயா. எழுதி பிரகாசி ஒளி உன் மீது வந்தது. எழுந்து பிரகாசி ஒளி உன் மீது வந்தது. அவர் உன் வாழ்க்கையில வெளிச்சமாக சூரியனாக தரித்திருந்தோனை பிரகாசிக்க பண்ண விரும்புகிறார். ஒரு பிரச்சனையில உன் யுத்தத்துல நீ ஆவிக்குரிய அனுபவத்துல நீ நல்லா தரித்திருந்தேனா அவன் சத்துருவோட நீ போராடும் பொழுது கர்த்தர் உனக்கு துணையாயிருந்து நீ வேண்டுகொள்ற எல்லாத்தையும் செய்ய அவர் போதுமானவர் இருக்கிறார். அல்லேலூயா. அங்க சொல்ற சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ அயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் நில்லுங்கள் என்றான். 11 அப்பொழுது ஜனங்கள் சூரியன் தரித்தது, சந்திரன் நின்றது யாசேரின் புத்தகத்தில் எழுதியிருக்கிறது அல்லவோ? அப்படியே சூரியன் அஸ்தமிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானில் நின்றது. இப்படிப்பட்ட இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்டு அந்த நாளை வந்த அதற்கு பின்னாடி முன்னும் இல்லை பின்னும் இல்லை. ஹல்லேலூயா. அப்படி நம்மள போல ஒரு மனுஷன் அந்த மனுஷனுடைய வாயில அந்த வார்த்தையை கேட்டு சந்திரனும் சூரியனும் ஒரே இடத்துல ஒரு பகல் முழுவதும் நிற்க முடியும்னாக்கா நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு கர்த்தர் இந்த ஆண்டு பதில் கொடுப்பார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறவங்க மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லுங்க.
அல்லேலூயா. 1 மணிக்கு முடிக்கணும்னு நினைச்சேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். 5 நிமிஷம் கூட ஆயிடுச்சு. கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஏசப்பா ஆமென், நாங்க எந்த சூழ்நிலையிலையும் நாமத்தை வைத்து விசுவாசத்தோட நம்பிக்கையோடு ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்துக்கு நீங்க பதில் கொடுக்குறீங்கன்ற அந்த தைரியம் எங்களுக்கு இருக்கிறதுனால நம்பிக்கையோட நாங்கள் ஜெபித்து துதித்து விசுவாசத்தோட நாங்கள் ஜெபித்த நன்மைகளை இந்த வருஷம் பெற்று நாங்களும் எங்கள் குடும்பங்களும் எங்கள் சுற்றமும் நட்பும் சூழ நாங்க ஆசீர்வாதமா இருக்க நாமத்துக்கு சாட்சியா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பான்னு எத்தனை பேர் சொல்லலாம்.